நாம் ஆலயத்தின் படிக்கட்டுகளுக்கு வந்துவிட்டோம். நான் சரியாக இந்த இடத்தில் தான் நிற்கிறேன். ஆலயத்தின் படிகளுக்கு கீழே உள்ள இந்த கற்கள் அனைத்தும் அசலானவை. இங்கே மேலே புதிய பகுதி உள்ளது, புதிய பகுதி. ஆனால் இந்த பகுதி முழுவதும் அசல் கற்களால் செய்யப்பட்டது. மேலும் யோவேல் புத்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, உங்கள் வஸ்திரங்களை அல்ல, உங்கள் இருதயங்களையே கிழித்து போடுங்கள். இஸ்ரேலில் பழைய மொழிபெயர்ப்பில் மக்கள் மரணம் அல்லது துயரச் சம்பவம் நிகழும் போது மக்கள் தங்கள் துயரத்தை வெளிப்படுத்தும் விதமாக தங்கள் வஸ்திரங்களை கிழித்துக் கொள்வார்கள். வேதனையையும் தேவனுக்கு முன்பாக தாழ்மையையும் வெளிப்படுத்தும் விதமாக தேவனின் முன்னிலையில் வஸ்திரங்களை கிழித்துக் கொள்வது வழக்கமாக இருந்தது. நான் என்னை கழிக்கிறேன், உமக்கு முன்பாக என்னை அர்ப்பணிக்கிறேன். ஆனால் இந்த பகுதியில் யோவேல் மக்களின் கவனத்தை ஈர்க்கிறார். ஏனெனில் மக்கள் தங்கள் வஸ்திரங்களை கிழித்துக் கொண்டிருந்தார்களே தவிர தங்கள் இருதயங்களை கிழித்துக் கொள்ளவில்லை என்பதை தேவன் கண்டுகொண்டிருந்தார். அதன் அர்த்தம் என்ன? ஆம், மக்கள் அந்த பாரம்பரியத்தின்படி வாழ்ந்து வந்தார்கள். ஏனென்றால் கர்த்தருடைய ஆலயம் இருந்ததாக அங்கே குறிப்பிடப்பட்டிருப்பதை நாம் காண்கிறோம். அங்கே ஆலயம் இருந்தது. போஜன பலிகளையும் பான பலிகளையும், அதாவது காணிக்கை, நின்று போனதால் ஆசாரியர்கள் துக்கமடைந்தார்கள் என்று இங்கே சொல்லப்பட்டிருப்பதையும் நாம் காண்கிறோம். இனி காணிக்கைகள் இல்லை. ஆகவே ஆம், ஒரு ஆலயம் இருந்தது என்பதையும் வதை வரும் வரை மக்கள் தங்கள் காணிக்கைகளை தொடர்ந்து செலுத்தி வந்தார்கள் என்பதையும் நாம் காண்கிறோம். வதையால் தானியங்களும் இல்லை, எண்ணெயும் இல்லை, திராட்சை ரசமும் இல்லை, எதுவும் மிச்சம் இல்லை. கர்த்தருடைய ஆலயத்துக்கு காணிக்கையை எப்படி கொண்டு வருவது? ஆகவே மக்கள் ஆலயத்தில் வழிபாட்டையும் பாரம்பரியத்தையும் சமய வாழ்க்கையையும் தொடர்ந்து கடைபிடித்து வந்ததை நாம் காண்கிறோம். அங்கே ஆசாரியர்களும் மூப்பர்களும் இருந்தார்கள். அங்கே சொல்லப்பட்டிருக்கிறபடி அவர்கள் மண்டபத்துக்கும் பலிபீடத்துக்கும் நடுவே அழும்படி சொல்லப்பட்டிருந்தார்கள். ஆகவே எல்லா மத ரீதியான சடங்குகளும் அங்கே நடந்தன. ஆகவே முதலில் எக்காலம் ஊதப்படுகிறது, மக்கள் அழைக்கப்படுகிறார்கள், மக்கள் தேவனுக்கு முன்பாக வருகிறார்கள். மக்கள் மனம் திரும்ப வேண்டியிருந்தது. மக்கள் தங்கள் வஸ்திரங்களை கிழித்துக் கொள்ளும் மத கடமைகளை நிறைவேற்றுவதை மட்டும் நிறுத்த வேண்டியிருந்தது. தங்கள் வஸ்திரங்களை கிழித்துக் கொள்வதே அந்த மத கடமையை நிறைவேற்றுவதாக அமைந்தது. அவர்கள் மற்றவர்கள் பார்க்கும்படி காரியங்களை செய்தார்கள், மற்றவர்கள் காணக்கூடியதை அவர்கள் செய்தார்கள். மக்கள் முன்னிலையில் தங்கள் வஸ்திரங்களை கிழித்தார்கள். தேவனிடம் அவர்களை கவனித்த போது அவர்களுடைய இருதயத்தின் நேர்மையை அவர் காணவில்லை. அதன் அர்த்தம் என்ன? உண்மையில் நேர்மையாய் இருக்க வேண்டும். எப்பொழுது நேர்மை இருக்கிறதோ அப்பொழுது உண்மையான ஜெபம் இருக்கும். அப்பொழுது உண்மையிலே உங்கள் இருதயங்கள் கிழிக்கப்படும். நீங்கள் ஒளிந்து கொள்ள தேவையில்லை. உங்கள் பதவிக்கு நீங்கள் முன்னுரிமை அளிக்க தேவையில்லை. உங்கள் பதவிக்கு நீங்கள் முன்னுரிமை அளிக்க வேண்டியதில்லை. உங்கள் மத கடமைகளை நிறைவேற்றுகிறீர்களா என்பதற்கு நீங்கள் முன்னுரிமை அளிக்க வேண்டியதில்லை. மற்றவர்கள் என்ன பார்க்கிறார்கள் என்பதை பற்றி நீங்கள் சிந்திக்க வேண்டியதில்லை. தேவன் என்ன பார்க்கிறார் என்பதையே நீங்கள் முன்னிலைப்படுத்த வேண்டும். தேவன் ஆத்துமாவை பார்க்கிறார், தேவன் இருதயத்தை பார்க்கிறார். ஷொஃபார் ஒலிக்கிறது. இஸ்ரவேல் சிறப்பு நிகழ்ச்சி என்பது எக்காலம் ஒலிப்பது போன்றது. இந்த செய்தியை நீங்கள் இப்போது கேட்கிறீங்களா? அப்படியானால் அந்த செய்தியை நீங்கள் பெற்றுக்கொள்கிறீர்கள், நீங்கள் அழைக்கப்படுகிறீர்கள். இப்போது உங்கள் வஸ்திரங்களை அல்ல, உங்கள் இருதயத்தையும் கிழிக்க வேண்டும் என்பது உங்கள் கையில் உள்ளது. எருசலேமில் உள்ள சீயோன் மலை ஆலயத்தின் படிகளில் சந்திப்போம். விசுவாச பிரயாணத்தினுடைய மற்றொரு படியிலே நாம் விசேஷமாய் இந்த வாரம் மீண்டும் முன்னோக்கி செல்கிறோம். மக்களை யாரெல்லாம் நீங்கள் தொடர்ந்து இரவு 10 மணி இந்த பிரயாணத்திலே எங்களோடு பிரயாணித்துக் கொண்டிருக்கிறீர்கள் சீயோன் பர்வதத்தை நோக்கி, கண்டிப்பாய் நான் நம்புகிறேன் கர்த்தர் உங்களுக்கு வழிகாட்டுதலை கொடுத்து கொண்டிருக்கிறார். உண்மையிலே செவி கொடுக்கிற மக்கள், உண்மையிலே ஏற்றுக்கொள்கிற மக்கள், கண்டிப்பாய் உங்களுக்குள்ளே நீங்கள் வித்தியாசத்தை நிச்சயமாய் கண்டடைய முடியும். இந்த நேரம் நீங்கள் சற்று முன்பு பார்த்ததை போல மிக சரியாய் மிக தெளிவாய் இந்த விளக்கம் நமக்காய் கொடுக்கப்பட்டது. அதாவது அந்த காலத்துல பாஸ்டர் நரேஷ் எந்த அளவு மக்கள் மத கடமையினால, மத சடங்குகளினால, மத காரியத்தினால தன்னுடைய பாவத்தை உணராதிருந்தார்கள். Exactly, Pastor. When Jesus spoke in his word, he said he hates the pretender. But many people, unfortunately, today they are saying, they proclaim that they are Christians, but unfortunately, they are putting themselves behind the religion. So they're pretending instead of showing the testimony for the Lord of Jesus,
they pretender as a Christian. So the word of God says the people are covering up, the people are coping up with this world, and they're saying that they are from Jesus, they are from God. நிச்சயமா, அதாவது எப்படி நாம் இதை புரிந்து கொள்ள முடிகிறது? சற்று முன்பு நீங்கள் கேட்ட விளக்கத்தை போல மிக சரியா தேவாலயத்தினுடைய படிக்கட்டிலே இருந்து விளக்கப்பட்ட அந்த வார்த்தை இதோ யோவேல் 2ஆம் அதிகாரத்திலே மிக தெளிவாய் சொல்லப்பட்டிருக்கிறது. 13ஆம் வசனத்திலே, நீங்கள் உங்கள் வஸ்திரங்களை அல்ல, உங்கள் இருதயங்களை கிழித்து உங்கள் தேவனாகிய கர்த்தரிடத்தில் திரும்புங்கள். அப்பொழுது அவர் இரக்கம், மன உருக்கம், நீடிய சாந்தம், மிகுந்த கிருபை உள்ளவர். கர்த்தர் உடைய பண்பு இங்கே வெளிப்படுகிறது. அவர் தீங்குக்கு மனஸ்தாகப்படுகிறவருமாய் இருக்கிறார். மக்களே, கர்த்தர் நம்மிடத்துல கேட்பது என்ன, எதிர்பார்ப்பது என்ன? நம்முடைய அந்த பழைய இருதயம். இப்போ நீங்க ஒருவரை கேட்கலாம், அப்ப நான் தசங்க பாகத்துல உண்மையா இருக்கிறதோ, காணிக்கையில உண்மையா இருக்கிறதோ, ஆலய கூட்டத்துல கலந்து கொள்வதோ, உபவாசிப்பதோ, இது எல்லாமே பொய்யா? இல்லை, தேவன் அப்படி சொல்ல வரவில்லை. அதாவது இது எல்லாமே நமக்குள்ள இருக்கிற தவறுகளை நாம் மறைத்துக் கொள்ள ஒரு வழியா இருக்கக்கூடாது. உதாரணமாய், நான் பாவத்துல இருக்கிறேன் தெரிந்தும் நான் தசங்க பாகம் தருவதனால என்னுடைய பாவம் இல்லை என்று ஆகிவிடாது. நான் பொய் சொல்லும் பொழுது, நான் ஒருத்தரை வெறுக்கும் பொழுது, நான் ஒருத்தருக்கு எதிராக கசப்புணர்ச்சி எனக்குள்ள வைத்துக் கொள்ளும் பொழுது, நான் ஒவ்வொரு ஞாயிறு ஆலயத்துக்கு செல்வதனாலே அந்த செயல் சரியாகி விடாது. இன்னொரு விதத்திலே, என்னுடைய விசுவாசத்தின் செயலால் என்னுடைய பாவங்கள் மறைக்கப்படுவதல்ல. அதுதான் கர்த்தர் இங்கே வெளிப்படுத்துகிறார். மத ரீதியான கடமைகள், மத ரீதியான காரியங்கள் தேவனை நோக்கி நம்முடைய இருதயத்தை செம்மையாக்க முடியாது, இல்லையா? People those days, it was a habit, pastor. They tear their clothes, showing their revolt, showing that they don't accept the situation, showing that I'm not synchronizing with the situation, I'm against the situation. But God is telling here very clearly in this verse, it explains, pastor. So render your heart and not your garments. Return to the Lord your God, for he is gracious and merciful, slow to anger and of great kindness, and he relents from their doing harm. So the word says very clearly, render your heart, not your garments. The people, they're thinking that by tearing their garments, they're showing against the situation, they are not accepting the situation. But God is telling, the situation that is happening, it's not that I want to punish you. It's because your heart is far from me. So you need to come close to you. So it's not only showing the anger, that showing, tearing the clothes, tear your heart. In another word, God is saying, so repent. So show that you are sincere. Show that you are the one made mistake, and you are the one went far away from me. That's the reason the life that you are living today, it's like that. So tear your heart and come close. This is what God is giving the warning. God is saying, tear your heart, not your clothes. அதாவது இந்த நேரத்திலே நீங்கள் மேற்கொண்டு இந்த காரியத்திலே எங்களோடு பிரயாணிப்பதற்கு முன்பாய் இந்த சாட்சி உங்களுக்கு மிக தெளிவாக்க முடியும் என்று நாங்கள் நம்புகிறோம். இந்த சாட்சியின் வாயிலாய் எப்படி ஒருத்தர் தன் இருதயத்தை கிழிப்பதை கர்த்தர் பார்க்க விரும்புகிறார். இந்த சாட்சியின் பிற்பாடு நாம் தொடர்ந்து இணைந்திருக்கலாம். Exactly, the testimony will explain everything what is about tearing the heart. Please watch the testimony. நாங்கள் சாவோ பாலோ கடற்கரையோரத்தில் உள்ள சாவோ விசன்டேவில் இந்த மனிதரை தேடிக் கொண்டிருக்கிறோம். அவர் நகரின் மையப்பகுதி வீதிகளில் சுற்றித் திரிந்ததாக எங்களிடம் கூறப்பட்டுள்ளது. நாங்கள் மக்களை சந்தித்து பேசி அவரை பற்றிய கூடுதல் விவரங்களை தெரிந்து கொள்ள முயற்சிக்கப் போகிறோம். இங்கே இருக்கும் இவரை உங்களுக்கு தெரியுமா? இல்ல. நான் இவரை இங்கே பார்த்திருக்கிறேன். அவர் அந்த ஒதுக்குப்புறத்தில் தான் தூங்கிக் கொண்டிருந்தார். ஆமாம், நான் இருக்கும் அதே இடத்துல தான். ஆமாம் நண்பா, நான் அவரை பார்த்திருக்கிறேன். ஆமாம், அவரை பார்த்திருக்கிறேன். பாருங்கள். அவர் யார்? ஓ, அங்கே அவர் எங்களைச் சேர்ந்து இங்கே தங்கியதால் அவரை தெரியும். தெருவிலா? தெருவில்தான். டனிலோ, புகைப்படத்தில் உள்ளவர் நீங்களா? ஆமாம். நீங்கள் எப்படி இந்த நிலைக்கு வந்தீங்கள்? அந்த நாளா இங்கே? எனக்கு அது நினைவே இல்லை. என் சகோதரி தான் இந்த புகைப்படத்தை எனக்கு காட்டினாள். அநேகமாக அன்று நான் ஏற்கனவே பல நாட்களாக தெருவில் இருந்திருப்பேன். எனக்கு 16 வயதாக இருந்தபோது இது தொடங்கியது. நான் குடிக்கவும் போதைப் பொருள் மற்றும் புகைப்பிடிக்க தொடங்கினேன். நான் பார்ட்டிகளுக்கு செல்ல ஆரம்பித்தேன். நான் போதைக்கு மிக மோசமாக அடிமையாகி இருந்தேன். நான் ஏற்கனவே கொக்கையின் வரை சென்றிருந்தேன். அப்பொழுதுதான் என் வேலை போய்விட்டது. அந்த நேரம் என் வேலை போன பிறகு மறுபடியும் வேறு வேலை கிடைக்கல.
போதைப் பொருளை தொடர்ந்து பயன்படுத்துவதற்காக நான் வீட்டில் இருந்த பொருட்களை விற்கத் தொடங்கினேன். உதாரணமாக, எனது புதிய ஆடைகள், தொப்பிகள் மற்றும் வீட்டில் இருந்த லேப்டாப் ஆகியவற்றை எடுத்து விற்றேன். நான் வயர்களை பிடுங்கி எடுப்பேன். என் அம்மா வசித்து வந்த வீட்டிற்குள் இருந்தும் கூட நான் வயர்களை பிடுங்கி எடுத்தேன். அந்த வீட்டின் மின்சார வயரிங்கையை நான் பிடுங்கி விட்டேன். மதிப்புமிக்க பொருட்கள் எதுவும் என் கண்ணில் பட்டுவிடக் கூடாது. ஒருவேளை ஒரு பர்ஸை நான் பார்த்தால் என்னால் என்னை கட்டுப்படுத்த முடியாது. அதேபோல் ஒரு செல்போனை பார்த்தால். அப்படியாக தான் என் மனைவியோடு சேர்ந்து வாழத் தொடங்கின. அந்த நேரம் அவர் மட்டுமே வேலைக்கு சென்றார். நான் வீட்டிலேயே இருந்து கொண்டு பொருட்களை திருடிக் கொண்டிருந்தேன். அதாவது முன்பு இருந்த அதே நிலைதான் தொடர்ந்தது. வீட்டிற்குள் இருந்த எதையும் நான் எடுத்து விடுவேன். ஆனாலும் அவள் எனக்கு தொடர்ந்து வாய்ப்புகளை அளித்து வந்தாள். 11 ஆண்டுகளாக அவள் இதையெல்லாம் பொறுத்து கொண்டாள். என் மகள் அந்த சூழலை பார்த்தாள். அவளுக்கு இது எப்போதும் நடக்கும் ஒரு விஷயமாகவே இருந்தது. ஆக அப்படித்தான் அது இருந்தது. பிறகு நாங்கள் பிரிந்து விட்டோம். அப்பொழுதுதான் சூழ்நிலை இன்னும் மோசமாக மாறியது. அந்த நபரை நான் மிகவும் விரும்பியதால் நான் என்னை வீதிகளில் அலைந்து திரியும் நிலைக்கு ஆளாக்கி கொண்டேன். போதைப் பொருட்கள் எங்கு இருந்தனவோ அங்கு நானும் இருந்தேன். வீட்டில் சும்மா இருக்க எனக்கு விருப்பம் இல்லாததால் பணம் சம்பாதிக்க அங்கே ஏதாவது ஒரு சின்ன வேலையை செய்வேன் அல்லது அதற்காக வெளியே செல்வேன். அந்த சூழலில் வீட்டிலே இருந்தால் மீண்டும் வீட்டிலிருந்தே ஏதாவது ஒன்றை திருடி விடுவேன் என்பது எனக்கு தெரியும். அதனால் நான் பெரும்பாலும் தெருவிலேயே இருக்கவே விரும்பினேன். அதற்கு காரணம் என்னால் என்னை கட்டுப்படுத்திக் கொள்ள முடியவில்லை என்பதும் தான். அங்கே நான் கிட்டத்தட்ட கூன் போட்டபடியே தான் நடந்து கொண்டிருந்தேன். அன்று அந்த சூழலில் நான் இருந்த நிலை, வீட்டிற்கு வந்த போது நான் இருந்த நிலை, நான் எங்கிருந்து வந்தேன், எப்படி அந்த நிலைக்கு ஆளானேன், எத்தனை நாட்களாக குளிக்காமல் இருந்தேன் என்பது கூட எனக்கு தெரியவில்லை. சில நேரங்களில் மாற்றிக்கொள்ள உடைகள் இல்லாததால் என் உடையிலேயே சிறுநீர் கழித்து விட்டேன். மக்கள் எனக்கு நன்கொடையாக அளித்த ஆடைகளை எடுத்து விற்று போதைப் பொருட்களை வாங்குவேன். அதனால் நான் எப்போதும் ஒரே ஒரு உடைதான் அணிந்திருந்தேன். அதுவும் நான் உண்மையில் குளிக்காமல் இருந்ததை காட்டவே. என்னிடம் அந்த ஒரு உடைதான் இருந்தது. என்னால் ஒழுங்காக நிற்கக்கூட முடியாது. நான் என் கையை இப்படி தூக்கினால் அந்த வாசனை தாங்க முடியாது. நான் என் கால்களை பார்த்து கொண்டிருப்பேன். என் கால்கள் முழுவதும் கருத்தும் காய்ந்து செதில்களாகவும் இருந்தன. ஒரு முறை நான் செருப்பு அணிந்திருந்த போது என் கால் விரல்களை மூடியிருந்த பகுதி முழுவதுமாக போய்விட்டது. வெயிலில் கடற்கரையில் வெகு தூரம் நடந்ததால் என் செருப்புகள் தேய்ந்து போயின. உணவுக்காக நான் குப்பையை கிளறுவேன். ஒரு சமயம் எனக்கு சாப்பிட எதுவும் கிடைக்கவில்லை. கிடைத்த ஒரே உணவிலும் நிறைய முடிகள் இருந்தன. நான் அந்த முடியை இப்படி செடுத்து போட்டேன். எனக்கு மிகவும் பசியாக இருந்ததால் கடைசியில் அதை சாப்பிட்டுவிட்டேன். அப்படித்தான் அந்த சூழல் இருந்தது. அதுபோல மீதமான உணவை நான் சாப்பிட வேண்டியிருந்த வேறு பல சந்தர்ப்பங்களும் இருந்தன. ஒரு முறை நான் ஏதோ ஒரு பானத்தை குடிக்கச் சென்றேன். அது குவாரானா சோடா என்று நினைத்தேன். ஆனால் ஒரு மிடர் குடித்த போது அது சிறுநீர் என்பது தெரிந்தது. அப்படி என்றால் நீங்க உண்மையிலேயே சிறுநீர் குடித்தீர்களா? நான் உண்மையில் சிறுநீர் குடித்திருக்கிறேன். தெருவில் இருந்த போது உங்களுக்கு எப்படி இருந்தது? நான் குப்பை மாதிரி உணர்ந்தேன். எனக்கு என் வாழ்க்கை மாறும் என்ற நம்பிக்கை எனக்கே இல்லாமல் போய்விட்டது. அதான் என் முடிவாக இருக்கும் என்று நான் நினைத்தேன். எல்லாம் முடிந்து விட்டது என்றும் எனக்கு வேறு வழியே இல்லை என்றும் இனி அப்படித்தான் வாழப்போகிறேன் என்றும் நான் நினைத்தேன். நான் வாழ்ந்து வந்த இந்த சூழலால் என் குடும்பம் மிகவும் அவதிப்பட்டது. அதை என்னால் காண முடிந்தது. குறிப்பாக இங்கே இருக்கும் என் அன்புக்குரிய அம்மா. அவர்தான் என்னையும் என் சகோதரியையும் தனியாளாக வளர்த்தார். எங்களுக்கு தந்தை இல்லை, அவரே எங்களை வளர்த்தார். எனவே தான் தனியாளாக வளர்த்த மகன் போதைப் பொருளுக்கு அடிமையாகி தெருவில் வசிக்கும் நிலைக்கு ஆளானதை பார்க்கும்போது அவருக்கு எவ்வளவு ஏமாற்றம் இருந்திருக்கும் என்று நினைத்து பாருங்கள். டானிலோவின் வாழ்க்கையில் மிக முக்கியமாக குறிப்பிடத்தகுந்த ஒரு காலகட்டம் அவர் தெருக்களில் வாழ்ந்த அந்த நேரம்தான். அக்காலகட்டத்தில் அவர் பெரும்பாலும் நகரின் பல்வேறு பகுதிகளில் உள்ள பொதுவெளிகளில் அல்லது சதுக்கங்களில் விரிக்கப்பட்ட மெத்தைகளில் திறந்த வெளியில் உறங்கினார். மேலும் அவரது நிலையைக் கண்டு நெகிழ்ந்தவர்கள் அளித்த நன்கொடைகள் மூலம் கிடைத்த உணவை நண்பர்களுடன் பகிர்ந்து கொண்டார். ஒரு நாள் என் மகள் என் அம்மாவுடன் சேர்ந்து ஆலயத்திற்கு போய் கூட்டங்களில் கலந்து கொள்ள ஆரம்பித்தாள். அவள் சிபிசிக்கு சென்ற ஒவ்வொரு நாளும் திரும்பி வருவாள். எங்க அம்மாவுக்கு அது பிடித்திருந்தது, ஆனால் எனக்கு அது பிடிக்கவில்லை. எங்க அம்மா எனக்கு அபிஷேகம் செய்ய வந்த போது என் மகள் அங்கே போய் என்னை அபிஷேகம் செய்து எனக்காக ஜெபித்து, எப்போதும் புகைப்பிடிப்பதை நிறுத்து அப்பா, குடிப்பதை நிறுத்து, எனக்கு நீ தேவை, என்னுடன் இரு என்று சொல்வாள். அப்போதுதான் சிபிசியின் மூலம் மாற்றத்திற்கான ஒரு உறுதியான முடிவை எடுத்து அவள் அதற்காக போராடி கொண்டிருப்பதை நான் கண்டேன். உங்கள் மகளுக்கு எத்தனை வயசு? அவளுக்கு அப்போது சுமார் 7 அல்லது 8 வயது இருக்கும். என் தாயார் ஆலயத்திலும் அவள் சிபிசியிலும் இணைந்து தங்கள் அர்ப்பணிப்பை மேற்கொள்ளத் தொடங்கினார்கள்.
அப்போதுதான் நான் வாழ்ந்து வந்த வாழ்க்கை சரியானது அல்ல என்பதை அவள் கண்டாள். ஒரு நாள் அவள் வந்து எனக்கு ஒரு ஓவியத்தை காட்டினாள். அது ஒரு உறுதிப்பாட்டை போல இருந்தது. சிபிசி ஆசிரியர் அவள் விரும்பும் ஒருவரை மாற்றம் அடைய வேண்டிய மோசமான நிலைமையில் இருக்கும் ஒருவரை வரைந்து காட்ட சொல்லி அந்த பத்திரத்தை கொடுத்தார். அவள் அதை எடுத்துக்கொண்டாள். அவளின் ஒரு படம் வரைந்து எனக்கு காட்டி, அப்பா இது நீங்க என்று சொன்னாள். அவள் எடுத்த ஒவ்வொரு உறுதியிலும், ஒரு நாள் உங்களை நலமாக பார்க்க போகிறேன் அப்பா, ஒரு நாள் இந்த வாழ்க்கையிலிருந்து முழுமையாக மாறியவராக உங்களை பார்க்க போகிறேன் அப்பா என்று சொல்வாள். அவர் எப்போதும் ஒரு செய்தியுடன் வருவார். அது ஒரு குழந்தையிடமிருந்து வந்ததல்ல என்பதை அப்போதே காண முடிந்தது. அது உண்மையாகவே ஆவிக்குரிய தன்மை வாய்ந்ததாக இருந்தது. பேசுவதற்காகவே தேவனால் அனுப்பப்பட்ட ஒரு தேவதை அவர் என்பதை என்னால் உணர முடிந்தது. அவள் எப்போதும் சில விஷயங்களை கவனிப்பாள். நானும் நின்று உற்று பார்த்துவிட்டு, இல்லை, இது சாத்தியமே இல்லை, உண்மையில் தேவன் அவளுடைய வாயை பயன்படுத்தி என்னிடம் பேசுகிறார் என்று சொல்வேன். அப்போதுதான் நான் கூடாரத்தில் தங்கத் தொடங்கினேன். மேலும் நான் தங்கும் இடத்திற்கு சென்ற அந்த நாள் ஒரு செவ்வாய்க்கிழமை. அப்படிதான் நைட் ஏஞ்சல்ஸ் குழு அங்கு இரவில் வந்தார்கள். இதோ இங்கிருப்பவன் நான் தான், இதோ பாருங்கள், இங்கே கொரிந்தியன்ஸ் சட்டை அணிந்திருக்கிறேன். அப்போதுதான் நான் உண்மையில் அற்புதமான சாட்சியத்தை கேட்டேன். உண்மையில் 2 சாட்சியங்கள். ஒன்று தெருவில் வசிக்கும் நிலைக்கு தள்ளப்பட்ட ஒருவரிடமிருந்தும், மற்றொன்று முன்பு போதைப் பொருள் விற்பனையாளராக இருந்த ஒருவரிடமிருந்தும் வந்தவை. அப்போதுதான் விஷயங்கள் எனக்கு தெளிவாகின. அது என் கண்களை திறந்தது. அப்போதுதான் நான் அந்த செய்தியில் கவனம் செலுத்தினேன். அந்த செய்தி எப்போதும் என் மனதோடு நெருக்கமாக இருந்ததால் அதை இன்றும் நான் நினைவில் வைத்திருக்கிறேன். அந்த நாளில் அது எனக்காகவே என்று நான் உணர்ந்தேன். அது எங்கே நடந்தது? சங்கீதம் 37:5, உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாயிரு, அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார் என்று கூறுகிறது. அப்போதுதான் அந்த செய்தியை தொடர்ந்து தியானிக்கத் தொடங்கினேன். எல்லாவற்றையும் ஒப்படைப்பது உண்மையில் என்ன அர்த்தம் என்று தேவனிடம் கேட்டேன். 8ஆம் தேதி நான் எழுந்தபோது என் பையில் இன்னும் போதைப் பொருட்களும் பணமும் இருந்தன. ஆனால் அந்த வாழ்க்கையை விட்டு விலகிவிட முடியும் என்ற உணர்வுடன் நான் விழித்தெழுந்தேன். அதனால் அவை அனைத்தையும் எடுத்து தூக்கி எறிந்துவிட்டேன். இன்றிலிருந்து இவற்றில் எதையும் நான் இனி பயன்படுத்தப் போவதில்லை என்று நான் சொன்னேன். நான் எழுந்து காலை 6:30 மணிக்கு தேவாலயத்திற்கு சென்றேன். அது கடந்த வருடம் மே 18ஆம் தேதி நடந்தது. நான் அங்கே முழுக்க அழுக்காக உட்கார்ந்திருந்தேன். யாரும் என் அருகில் உட்கார விரும்பவில்லை. என் மேல் துர்நாற்றம் வீசியது. நான் சொன்னேன், நான் எதை பற்றியும் கவலைப்பட போவதில்லை, எனக்கு எதுவும் வேண்டாம், எனக்கு தேவன் மட்டும் வேண்டும் என்று சொன்னேன். அதற்கு பிறகு நான் சென்றேன். பாஸ்டரிடம் பண்ண ஒரு பைபிள் கேட்டேன். அவர் பலிபீடத்திற்கு சென்று தேவனிடம் ஒரு பொருத்தனை செய் என்று கூறினார். அந்த தருணத்தில் நான் பலிபீடத்திற்கு சென்றேன். நான் என்னை முழுமையாக ஒப்புக் கொடுத்தேன். நான் செய்த எல்லாவற்றிற்காகவும் மனம் திரும்பினேன். ஆண்டவரே பிதாவே, இங்கே இருப்பதற்கு கூட நான் தகுதியற்றவன். நான் எப்படிப்பட்டவனோ அப்படியே உமது சந்நிதிக்கு வந்திருக்கிறேன். உமக்கு கொடுப்பதற்கு என்னிடம் எதுவும் இல்லை. ஆனால் என்னை, என் வாழ்வை உமக்கு அர்ப்பணிக்கிறேன். ஆண்டவரே, இனி இந்த வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்க என்னால் முடியவில்லை என்று நான் கூறினேன். நான் அவ்வாறு என்னை ஒப்புக் கொடுத்த பிறகு எனக்கு ஒரு வேதாகமம் தேவை என்பதை உணர்ந்திருந்ததால் பாஸ்டர் எனக்கு தேவைப்பட்ட பைபிளை கொடுத்தார். எப்படியாயினும் நான் தெருவில் இருந்தேன். என்னிடம் நல்லதாக எதுவும் இருக்கவில்லை. எனவே என்னை நானே தனிமைப்படுத்திக் கொள்ள எனக்கும் கூட வேதாகமம் தேவைப்பட்டது. பிறகு 8ஆம் தேதிதான் நான் ஆலயத்திற்கு வந்து சேர்ந்தேன். 10 நாட்களுக்கு பிறகு நான் தண்ணீரில் ஞான ஸ்நானம் பெற்றேன். அந்த தருணத்திலேயே நான் அங்கேயே மாற்றமடைந்து கொண்டிருப்பதை என்னால் காண முடிந்தது. நான் குளிக்க ஆரம்பித்தேன். நான் வந்தவுடன் குளித்த முதல் நபர் நான் தான். பாதுகாப்பு மையத்தை விட்டு வெளியேறுவதற்கு முன் நான் மீண்டும் ஒரு முறை குளிப்பேன். நான் படிக்க ஆரம்பித்தேன். நான் உபவாசிக்க தொடங்கினேன். தானியேல் உபவாச காலம் வரை நான் தொடர்ந்து செயல்பட்டேன். நான் காலையில் எழுந்திருப்பேன். சிற்றுண்டி வழங்கப்படும் ஒரு இடம் இருந்தது. அப்போது நான், வேண்டாம் ஆண்டவரே, முதலில் உம்முடைய வார்த்தையால் என் ஆத்துமாவிற்கு உணவளிப்பேன், நேராக சபைக்கு செல்வேன் என்று சொல்வேன். ஆராதனை முடிந்த பிறகு அங்கே சிற்றுண்டி எதுவும் மிஞ்சி இருக்காது. ஆனாலும் நான், வேண்டாம் ஆண்டவரே, நீரே எனக்கு முதன்மையானவர் என்று சொல்வேன். அப்போதுதான் நான் புரிந்து கொண்டேன், நாம் முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை தேட வேண்டும், மற்றவையெல்லாம் தானாகவே வந்து சேரும். அப்போதுதான் நான் புரிந்து கொண்டேன், நான் தேவனுடைய ராஜ்யத்திற்கு என்னை அர்ப்பணிக்க தொடங்கிய போதுதான், அப்பொழுதுதான் நான் தேவனுடைய ராஜ்யத்தை தேட விரும்புகிறேன் என்று சொல்ல ஆரம்பித்தேன். இஸ்ரவேலின் சிறப்பு நிகழ்ச்சி வரும் வரை பரிசுத்த ஆவியானவர் இல்லாதவர்கள் பரிசுத்த ஆவியானவருக்கு முன்னுரிமை கொடுக்க வேண்டும் என்று போதகர் போதித்தார். தியாகத்தை அர்ப்பணிப்பதற்கான முக்கிய ஞாயிற்றுக்கிழமை அன்று நான் சனிக்கிழமை அன்று வேலை செய்திருந்தேன்.
அன்று நான் பலிபீடத்துக்கு சென்றபோது என்னை முழுமையாக ஒப்புக் கொடுத்து, ஆண்டவரே, குப்பையைப் போன்ற நிலையில் இருக்கும் என்னை உமக்கு ஒப்புக் கொடுக்கிறேன் பிதாவே என்று கூறினேன். தேவனிடம் மிகவும் உண்மையான ஒரு ஜெபத்தை ஏறெடுத்தேன். வேண்டாம் ஆண்டவரே, இன்று எனக்கு உம்முடைய பரிசுத்த ஆவி வேண்டும். இன்று உம்முடைய ஆவியை பெறாவிட்டால் என்னால் இதை செய்ய முடியாது ஆண்டவரே. என்னை நிலைநிறுத்தக்கூடியவர் நீர் ஒருவரே என்பது உமக்கு தெரியும் பிதாவே. உம்முடைய பரிசுத்த ஆவி என்னிடம் இருந்தால் மட்டுமே என்னால் இதை சாதிக்க முடியும். எனக்கு வேறு எதுவும் வேண்டாம், வேறு எதுவும் தேவையில்லை. எல்லாவற்றிற்கும் மேலாக பிதாவே, நான் உம்மோடு ஒரு உண்மையான சந்திப்பை பெற விரும்புகிறேன் என்று வேண்டிக் கொண்டேன். அந்த ஜெபத்திற்கு பிறகு அது ஒரு அற்புதமான நாளாக அமைந்தது. அவர் கூறினார், நீ என் மகன், இப்போது உண்மையாகவே நீ ஞானஸ்நானம் பெற்றிருக்கிறாய். ஆம், இப்போது நீ என் மகன். இப்போது நீ விடுதலை அடைந்திருக்கிறாய், குணமடைந்திருக்கிறாய். ஆம், இப்போது நான் உன் பிதா. எனக்கு அப்பா இல்லை, எனக்கு ஒருபோதும் அப்பா இருந்ததில்லை. அங்கே நான் ஒரு உண்மையான அப்பாவின் அன்பை, அதாவது பரலோக பிதாவின் அன்பை அனுபவித்தேன். என் கதை இப்போதான் துவங்குகிறது. ஒரு புதிய மனிதன், ஒரு புதிய குணம், ஒரு அப்பா, ஒரு மகன், ஒரு சகோதரன். எனக்கு முன்பிருந்த போதை பழக்கங்கள் தொடர்பான எதையும் நான் மீண்டும் ஒருபோதும் என் வாயில் வைத்ததில்லை. என் நண்பர்கள் கூட இப்போது என்னை தேடி வருவதில்லை. ஏனென்றால் தேவன் அவர்களை உன்னிடமிருந்து விலக்கி வைக்கிறார். ஒரு மாதத்திற்குள்ளாகவே நான் கேட்காமலேயே நான் மீண்டும் வீட்டிற்கு வந்துவிட்டேன். அதை தேவன் தானே செய்தார். என் மகள், இல்லை, நீங்கள் தான் உலகின் மிகச் சிறந்த அப்பா என்று சொல்கிறாள். அந்த நாளும் இருந்தது. ஏப்ரல் 3ஆம் தேதி. இதாகுவேராவில் என் மகளும் நானும் சென்ற சிலுவையின் அடிவாரத்தில் என் குடும்பம் கூட்டத்தில் கலந்து கொண்டோம். அது ஒரு ஆசீர்வாதமாக இருந்தது. தேவனுக்கு நன்றி. டனிலோ இப்போது தெரு வாழ்க்கையிலிருந்து விலகி வேலை பார்த்து வருகிறான். அவர் ஆலயத்திற்கும் செல்கிறார், வார்த்தையையும் கொண்டு வருகிறார். எனக்கும் என் தாயாருக்கும் என் சகோதரியின் மகளுக்கும் கூட. தெருவில் கழித்த அந்த 18 ஆண்டுகளில் நடக்காத ஒன்று உங்கள் வாழ்க்கையின் இந்த ஓராண்டில் எப்படி நடந்தது? முதலாவது, தேவனுடைய பிரசன்னத்தை உடையவராய் இருப்பது. மேலும் இரண்டாவது, எனக்குள்ள இருக்கிற சமாதானம். இதுவே அந்த சமாதானத்தில் வாழ்வது, இதுவே தேவனின் பிரசன்னத்தில் வாழ்வது. அப்புறம் நான் சொன்னது போல, நான் குறிப்பிட்ட அந்த வசனத்தை போல, அது என் மனதை மிகவும் தொட்டது. உன் வழியை கர்த்தரிடம் ஒப்புவி, அவர் மீது நம்பிக்கை வையுங்கள், மீதமுள்ளதை அவரே செய்வார், அவர் எல்லாவற்றையும் ஆயத்தம் செய்து கொண்டிருக்கிறார். இது வெறும் ஆரம்பம்தான். இன்றைக்கு நான் நைட் ஏஞ்சல்ஸ் குழுவின் ஒரு அங்கமாக இருக்கிறேன். ஒரு காலத்தில் என்னை வரவேற்ற அதே குழு இது. இப்போது மற்றவர்களை வரவேற்கும் விதமாக நான் அதில் ஒரு பகுதியாக இருக்கிறேன். ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் அவர் இங்கே உள்ள தங்குமிடத்திற்கு ஜெபம் செய்ய வருகிறார். அவர் அந்த ஆலயத்தை சேர்ந்தவர். அதன் பெயர் என்னவோ? ஆமா, யூனிவர்சல். ஒரு நாள் எதிர்காலத்தில் நாமும் அவரை போலவே இருப்போம் என்று நாங்கள் உறுதியாக நம்புகிறோம். இதை நான் ஒருபோதும் கற்பனை செய்து கூட பார்க்கவில்லை. ஒருபோதும் இல்லை. நான் இப்படி ஆவேன் என்று நான் நினைத்து கூட பார்க்கவில்லை. சொல்லப்போனால் நானே நம்பிக்கையை இழந்து விட்டிருந்தேன். இந்த வாழ்க்கையை நான் இங்கே பலிபீடத்தில் விட்டுவிட்டேன். தேவன் எனக்கு இந்த வாழ்க்கையை கொடுத்திருக்கிறார். இந்த சாட்சி மக்களை மிக சரியாய் நமக்கான ஒரு வழிகாட்டுதலா இருக்கிறது. கர்த்தர் இருதயத்தை கிழித்து வாருங்கள் என்று சொல்லும் போது என்ன அர்த்தப்படுத்துகிறார்? அதாவது இந்த சமயத்துல பார்க்கும்போது நிறைய பேர் அவருடைய தவறுகளை குறித்து நம்ம சொல்லும் போது, அவங்களுடைய காரியங்களை குறித்து சொல்லும் போது, அந்த நபர் அந்த தவறை செய்கிறார். ஆனா அந்த தவறு உணர்த்தப்படும் போது அந்த நபர் கோபப்படுறார். இன்னொரு விதத்துல அந்த நபர் தன்னுடைய இருதயத்தை கிழிக்கவில்லை, வெறும் அவருடைய வஸ்திரத்தை மட்டுமே. இன்னொரு விதத்துல மக்கள் தன்னுடைய கோபத்தை வெளிப்படுத்துறாங்க, ஆதங்கத்தை வெளிப்படுத்துறாங்க. ஏன் என் வாழ்க்கை மாறல? ஆண்டவர் ஏன் இதை செய்யல? ஆண்டவர் ஏன் எனக்கு பதில் கொடுக்கல? அதாவது சில பேர் நம்ம பார்க்கணும், கோபத்துல உரத்த சத்தமாய் கொதிப்பாய் அவங்க ஜெபம் பண்ணுவாங்க. ஆனா வசனம் என்ன சொல்லுது? மனுஷனுடைய கோபம் தேவனுடைய நீதியை நடப்பிக்க மாட்டாத மக்களுக்கு. நீங்கள் உங்க சூழ்நிலை குறித்து எதிர்ப்படைவதை பற்றி நாங்கள் சொல்லவில்லை. நீங்கள் வெறும் கோபப்படுவதை பற்றி தேவன் சொல்கிறார். வெறும் கோபம் உங்க இருதயத்தை திறப்பதல்ல, அந்த கோபத்திலே ஒரு நியாயம் இருக்க வேண்டும். இப்ப கர்த்தர் கேட்கிறார், உன்னுடைய கோபம் என் நீதியை கொண்டு வருமா? அல்ல, உன்னுடைய தாழ்மைதான் என் நீதியை கொண்டு வரும். உன் இருதயத்தை திற, அதுக்குள்ள இருக்கிற கெட்டவைகளை பார், அதுக்குள்ள இருக்கிற கீழ்ப்படியாமையை பார். இந்த நபர் செய்தது போல அவர் தன்னுடைய தவறை உணர்ந்தார். அவர் சொன்னார், என் வாழ்க்கை ஒரு குப்பையான வாழ்க்கை, என் வாழ்க்கை முறை சரியானது இல்லை, நான் உன்னுடைய பீடத்தில் அதை அர்ப்பணிக்கிறேன். இருதயத்தை அங்கே ஊற்றினார். இல்லையா பாஸ்டர்? Exactly, Pastor. When you're speaking, I was thinking, the people, those who are showing the anger, so why they're getting anger? Because they want to cover up the mistake,
So through the anger, they're thinking that, so I will prove myself right. But this is completely different from the revolt. It's completely different from the anger. So revolt is against the situation. So I'm doing my part. What and all the things that I need to do, I did. But now it's not my hands. It's only God can able to solve. So on that time, the people showing the revolt, that not accepting the situation. Like anger is covering up, revolt is expecting the result from the God. So this is what God wants from us. So when we are doing mistake, it's not, there is no point for us to showing the revolt, because it's not revolt, because we are covering up. So people need to understand it's not a revolt, it's anger. So, but God sees the sincerity of this person in this testimony. The person realized, I need to change. The person came to the altar and said, God, my life is a garbage. So this is what I have everything. So I surrender this life that is misery, that is nothing, into your hands. So God accepts this, because that is a sincere offering. That's what people need to do in this campaign. When they climb on the altar, that's what God expecting, the sincerity. With everything, they go to the altar, surrendering with everything to God, and God is there, ready to change all the situation. மிக சரியா மக்கள், இந்த நேரம் நம்மை தாழ்மை செய்யலாம். உங்களுடைய கோபத்தை விட்டுடுங்க, தேவையில்லாத கோபத்தை விட்டு விடுங்கள். ஆண்டவர் மேல கோபப்பட்டதுனாலயோ, ஆலயத்தின் மேலேயோ, மற்றவங்க மேலேயோ கோபப்பட்டதுனாலயோ, போதகர் மேல கோபப்பட்டதுனால எந்த பிரயோஜனம் இல்லை. மாறாக அந்த கோபம் தாழ்மையாய் மாறினான், உள்ளத்தை நீங்க சோதித்து அறிந்தால், அந்த பழைய இருதயத்து பீடத்திலே இந்த நிகழ்ச்சியிலே சீயோன் பர்வதத்தினுடைய இந்த இஸ்ரவேல் சிறப்பு நிகழ்ச்சியில அர்ப்பணித்தால், தேவன் உங்களுடைய வாழ்க்கையை புத்தம் புதிதாய் மாற்றுவார். இந்த நபருக்கு நடந்ததை போல் இந்த நேரம் ஜபத்தில் நம்மை தாழ்மை செய்யலாம். My God, right now we are here, humble ourselves in front of the altar, crying out for these people, my God. The people, they need to realize, getting angry is not going to change the situation, but getting revolt, it's changed the situation. Because by showing the revolt, they're doing their part exactly what you want them to do, and they're waiting for your answer. But getting angry is not the solution for the problem, because they're trying to cover up, they're trying to hide what they need to do and what you're telling them to do. They're trying to cover up, my God. That's the reason we are here explaining to the people. The people, they understand the spirit. As the person understanding this testimony, my God, the person was thinking that my life is ended like this, my life is going to be like this. But there was a day, through the faith, the person realized that there is a solution for my problem. For me to see the solution, I need to surrender everything of my life in the hands of God. That's what he did, my God. Today we are hearing his testimony. My God, today people are seeing the transformation, what has happened in his life. The same transformation need to happen for the people, those who are going to climb this altar, my God. Those who are preparing themselves, especially, my God, the people, they are preparing themselves because they are fed up of this situation. My God, they don't want to leave the situation like this anymore. That's the reason to change the life. They realize that they need the Holy Spirit. My God, the people, those who don't have the Holy Spirit yet, they are coming to you, my God, humbling themselves. They're saying that I want to see the change, because before I see the change in my physical, spiritual, I'm changing everything inside of me. My God, this is what need to happen in the life of these people. Those who really, my God, want to see the transformation in the life, baptize them with your Holy Spirit, so that there will be great testimony for your name. In the name of the Lord Jesus Christ. ஆமென். தேவனே, பேதுரு தான் தன்னால் தீர்மானித்ததை செய்ய முடியவில்லை என்று பார்த்தபோது, உம்மை தெரியாது என்று சொன்னபோது மனம் கசந்து அழுதான். தன்னுடைய இயலாமையை, தன்னுடைய முடியாமையை தன்னுடைய கண்ணீரின் மூலமாய் வெளிப்படுத்திய போது கர்த்தர் அவனை மன்னித்தார். நீர் அவனை மன்னித்தீர் என்றவனே. அதே போல சகேயு தன் தவறை ஒப்புக்கொண்ட போது, நான் ஒருவனை ஏமாற்றினது உண்டானால் 4 மடங்கு திரும்ப கொடுக்கிறேன். நீ சொன்னீர், இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது. நீர் காண்பிக்கிறீர். நீர் கிருபை, இரக்கம், மன உருக்கம், நீடிய சாந்தம் உள்ளவரா இருக்கிறீர். தீங்குக்கு மனஸ்தாகப்படுகிறீர். எனவே யாரெல்லாம் இந்த நேரம் வஸ்திரத்தை அல்ல, ஆண்டவரே, இருதயத்தை கிழிக்கிறார்களோ, என் தேவனே, எப்படி ஆதாமை ஏவாளை நிர்வாணியாய் நீர் உருவாக்கினீர், அவர்கள் இலையை வைத்து மூடிக்கொண்டதை போல இந்த நபர் இதுவரை தன்னை மூடிக்கொண்டிருந்தார். ஆனால் இந்த நேரம் இந்த இஸ்ரவேல் சிறப்பு நிகழ்ச்சியிலே சீயோன் பர்வதத்தை நோக்கிய பிரயாணத்திலே தன் இருதயத்தை கிழிக்கிறாரானால், இந்த சமயம் அவரை மன்னித்தருளும், அவரை புதுப்பித்தருளும், அவரை பலப்படுத்தும். ஆண்டவரே, இவர் முதியோரோ அல்லது இள வயதினரோ, இன்னாண்டவரை நடுத்தர வயதோ, விதவையோ, தனிமையானவரோ, எப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையா, எப்படிப்பட்ட ஒரு நிலைமையா இருந்தாலும் இந்த இரவு தன்னை தாழ்த்துவாரானால், இந்த நிகழ்ச்சியினுடைய ஆவியை ஏற்றுக்கொள்வாரானால், ஆண்டவரே, இந்த நபருக்கு மீட்பை கொண்டு வரும், ரட்சிப்பை கொண்டு வரும், விடுதலையை கொண்டு வரும். உம்முடைய மகத்துவம் உள்ள கரம்
இந்த வாழ்க்கையை மாற்றுவதா எல்லா புகைப்படத்தின் மூலமாய் அடையாளப்படுத்தப்படுகிற ஒவ்வொரு மக்கள் சூழ்நிலையும் அர்ப்பணிக்கிறோம் தேவனே. இந்த பிரயாணத்தில் எங்களோடு யாரெல்லாம் முன்னோக்கி சென்று கொண்டிருக்கிறார்களோ தொடர்ந்து பலப்படுத்தும். வலது இடது புறம் சாயாமல் சோர்ந்து போகாமல் தொடர்ந்து அவர்கள் முன்னோக்கி செல்ல கிருபை செய்யும் தேவனே. இந்த இடத்திலே இந்த பீடத்திலே இவர்கள் சாட்சியாய் மாறும்படி உம்முடைய மகத்துவத்தை பார்க்கும்படி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் இதை இந்த சமயம் தன்னை தாழ்த்துகிற ஒவ்வொருத்தர் மீது அறிக்கை செய்கிறோம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால். நீங்கள் விசுவாசித்தால் சொல்லுங்கள் ஆமென். The word of God says very clearly, so render your heart and not your garment. So this is the chance that God is giving to you as you're seeing the request in my hands. If you want to see the solution for your problem, you need to surrender your life completely, everything for everything. So the altar is ready. The God is ready to accept your life, to make you transform. And now you need to think that I am ready or not. So if you are ready, if you already have the request, so this Sunday will be the day. Otherwise, you can come any one of our universal church and you can take the request and make sure you're not rendering your clothes, render your heart in the altar of God. மிக சரியாய் மக்கள் எல்லாமே சொல்லப்பட்டாகிவிட்டது. கண்டிப்பாய் நாம் நாளை இரவும் இதே நேரம் இணைந்திருப்போம். உங்கள் இருதயத்தை நீங்கள் அர்ப்பணிக்கிற தருணம், கர்த்தர் செய்ய போகிற அற்புதத்தை நீங்கள் பார்ப்பீர்கள். மனம் திரும்புதல் மூலமாய் பரிசுத்த ஆவியுடைய ஊற்றுதலை பெறுவீர்கள். அதனை தொடர்ந்து விடுதலை உங்கள் வாழ்க்கையிலே சாத்தியமாகும். எனவேதான் நமக்கு உதவும்படியாய் தானியேல் உபவாசமும் இந்த அற்புதமான நேரத்தில் இணைந்திருக்கிறது. இந்த உபவாசத்தின் மூலமா உங்கள் இருதயத்தை, பழைய இருதயத்தை கொடுத்து நீங்கள் புது இருதயத்தை பெற்றுக் கொள்ளும்படி. எனவே உங்களுடைய விண்ணப்பத்தை தயார்படுத்துங்கள், உங்களுடைய தியாகத்தை தயார்படுத்துங்கள். சீயோன் பர்வதத்திலிருந்து நீங்கள் ரட்சிப்பை கண்டடையும்படி நாளை இரவு இதே நேரம் உங்களை சந்திப்போம். தேவன் உங்கள் அனைவரை ஆஸ்வதிப்பாராக.